அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுவிஸ் வானியல் ஆராய்ச்சியாளர் ருடால்ஃப் உல்ஃப் பிறந்த தினம் என்று சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த வானியல் ஆராய்ச்சியாளரும் கணித வல்லுநருமான ருடால்ஃப் உல்ஃபோட பிறந்த தினம் என்று சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகர் அருகே பாலண்டன் என்ற இடத்தில் 1816 பிறக்கிறார். 1916 முதலுலகப் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவர் 1816 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார். தந்தை பாதிரியார். சூரிச், வியன்னா, பெர்லின் பல்கலைக்கழகங்களில் பயில்கிறார். இவர் 3 இடத்துல பயில்கிறார். பெர்ன் பல்கலைக்கழகத்தில் கணிதம், இயற்பியல், வானியல் பேராசிரியராக பணியாற்றுகிறார். மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, காஸ்மாலஜி அந்த துறையோட பேராசிரியராக பணியாற்றுகிறார். ஜெர்மானிய அறிஞர் ஹென்ரிச் ஷ்வாபேயின் கண்டுபிடிப்பான சூரிய புள்ளி சுழற்சியை உறுதி செய்தார். சன்ஸ்பாட் சைக்கிள் அதை உறுதி செய்தார். அத்துடன் இதன் முந்தைய பதிவுகளை பயன்படுத்தி தொடர் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். சூரிய புள்ளி சுழற்சி காலம் என்பது 11.1 ஆண்டுகள் என்றும் துல்லியமாக கணித்தார். முதலில் இவரது கண்டுபிடிப்புகளை சக வானியலாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தனது கண்டுபிடிப்புகள் மிக துல்லியமானவை என்றும் தனது வழிமுறைகள் கச்சிதமானவை என்றும் இவர் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆராய்ச்சி பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். சூரிய புள்ளி சுழற்சிக்கும் பூமியின் காந்த சக்தி செயல்பாட்டுக்கும் உள்ள தொடர்பு 1852 கண்டறியப்பட்டது. இதை கண்டறிந்த 4 ஆராய்ச்சியாளர்களில் இவரும் ஒருவர். சூரிய புள்ளி குழுக்களை எண்ணுவதன் மூலம் சூரியனின் செயல்பாடுகளை அளவிடும் முறையை மேம்படுத்தினார். இந்த அளவீட்டு முறை தற்போதும் பயன்பாட்டில் இருக்கிறது. இது உல்ஃப்ஸ் சன்ஸ்பாட் நம்பர்ஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. புள்ளியியலில் தனக்கு இருந்த ஆழமான அறிவு மற்றும் சூரிய புள்ளிகளின் தரவு ஆய்வுகளில் இவர் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். அறிவியல் வரலாற்றிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கியிருக்கிறார். பிரமிக்கத்தக்க அளவில் பரவலான ஆய்வுகள் மூலம் வரலாற்று புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் அமைந்திருப்பதால் இவரது பணிகள் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. தனது ஆராய்ச்சிகள் குறித்து அவ்வப்போது கட்டுரைகளையும் வெளியிட்டு வந்தார். தி நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி என்ற பத்திரிகையை 1856 தொடங்கி நடத்தினார். இறுதி வரை அதன் ஆசிரியராகவும் இருந்தார். கணிதத்துறையிலும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். பகா எண்கள் மற்றும் வடிவியல் நிகழ்தகவு மற்றும் புள்ளியியல் குறித்து ஏராளமான தொடர் கட்டுரைகளை வெளியிட்டார். இவரது தீவிர முயற்சியால் ஜூரிச்சில் 1864 வானியல் கண்காணிப்பு மையம் தொடங்கப்பட்டது. அந்த மையத்தின் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டார். சூரிச் பாலிடெக்னிக் தொடங்கப்பட்ட போது அதன் தலைமை நூலகராக நியமிக்கப்பட்டார். அப்போது வானியல், கணிதம், அறிவியல் துறைகளில் ஏற்கனவே இருக்கும் சிறந்த நூல்கள் மற்றும் அரிய நூல்களை திரட்டி ஒன்றிணைத்தார். வானியல் தொடர்பான ஆராய்ச்சிகளை தனது இறுதிக்காலம் வரை தொடர்ந்தவர். சூரிய புள்ளிகளின் ஒப்பீட்டு எண்ணிக்கைகள் குறித்த அரிய தகவல்களையும் வெளியிட்டு வந்தார். சூரிய புள்ளி தொடர்பான ஆராய்ச்சியில் மிக முக்கியமான பங்களிப்பை வழங்கிய ருடால்ஃப் உல்ஃப் 77 வயசு 1893 மறைந்து போனார். நம்மளை விட்டு நீங்கி விட்டார், இறந்து விட்டார். 1816 பிறந்து 1893 இறந்து விடுகிறார். 77 வயசு வரை உயிர் வாழ்ந்திருக்கிறார். சுவிஸ் வானியல் ஆராய்ச்சியாளர் ருடால்ஃப் உல்ஃப் அவரை நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம். இவரோட அடையாளம் வானியல் ஆராய்ச்சி செய்வது. அதில் சூரியனை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த சூரியனோட தூரம் மற்றும் சில மற்ற முன் கண்டுபிடிப்புகளை முன் நிர்ணயம் செய்வதற்கு உல்ஃப்ஸ் சன்ஸ்பாட் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பர்லாம் இருக்குது. இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு
இந்த சுவிஸ் வானியல் ஆராய்ச்சியாளரை நினைவு கொண்டு இந்த நாளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.